கிராமத்தில் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, புருஷன் அடிச்சிட்டான்னா பொண்டாட்டி வந்து கொழுந்தனார்ட்டு சண்டைக்கு போனாலாம் புருஷன் அடித்ததுக்கு. அது வேறு மாதிரியே சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம பொது வெளியில் சொல்ல முடியாது ஊடகத்தில். அதனால் புருஷன் அடித்ததுக்காக கொழுந்தனார்ட்டு புருஷன் அடித்தா புருஷன்ட்டு சண்டைக்கு போகணும், அதை விட்டு கொழுந்தனார்ட்டு சண்டைக்கு போனாலாம். அது மாதிரி தான் வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து அந்த குடும்பத்தை வந்து விட்டு விலகி இருக்கார். ரெண்டு பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டு குரூப்பாக இருக்குது. அப்பார் தலைமையில் ஒரு குழுவும் புள்ள தலைமையில் ஒரு குழுவும் இருக்குது. இது நேரடியான அவங்களுக்குள்ள வந்து பிரச்சனை. அந்த பிரச்சனையில் இங்கே அவங்க வந்து இவங்க அன்புமணி ரெண்டு பொண்ணு வந்து நிருபர்கிட்ட வந்து பேட்டி கொடுக்குறாங்க. இதுக்கிட்ட எங்களை வந்து பார்க்க விட மாட்டேங்கிறாங்க தாத்தாவை அப்படின்னு. தாத்தாங்கிற வந்து உணர்வு வந்து உங்களுக்கு இருக்குன்னா உள்ளபடியே வந்து அது குடும்பத்தில் எப்படியா இருந்துட்டு போடணும். ஆரம்பத்திலேருந்து வந்து தாத்தா வந்து பார்த்துருக்கணும், போயிருக்கணும், வந்திருக்கணும். என்னுடைய கருத்து அப்படி தான். இங்கெல்லாம் வந்து அப்படி தான் நடக்கும். கிராமத்துலலாம் அப்பாவும் பையனும் பேசிக்க மாட்டாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அப்பாவும் பையனும் பேசிக்க மாட்டாங்க. ஆனால் பேர பிள்ளைலாம் சகஜமாக வந்து குடும்பம் தனித்தனி குடும்பமாக இருக்கும். அப்பா பிள்ளையும் பேசிக்க மாட்டாங்க. பசங்கள்லாம் பேர பிள்ளைங்கள்லாம் வந்து எல்லாம் ஒன்றுக்கு முன்னா இருப்பாங்க. தாத்தா பிள்ளை பேர பிள்ளைய கொஞ்சுவார், பேர பிள்ளை தாத்தாட்ட வந்து விளையாடும், போகும், வரும். பாட்டி வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. இது வந்து கிராமத்தில் நடக்கிறது ஒரு சகஜமான ஒன்று. ஆனால் நீங்கள் இவ்வளவு நாளாவது இந்த தேர்தல் அறிவித்து இந்த தேர்தலில் நிற்கிற வரைக்கும் தாத்தா என்னாச்சுன்னு பார்க்கல. இப்போ வந்து உங்களுக்கு போட்டியாக அவர் வேட்பாளர் நிறுத்திட்டாருங்கிறதுனால வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜிகே மணிகிட்ட வந்து எல்லாம் வந்து பாய்ச்சலுக்கு போகிறீங்க. ஜிகே மணி என்ன அந்த அளவுக்கு வந்து டாக்டர் மருத்துவர் ராமதாஸ் வந்து ஒன்றும் தெரியாமல் அவரை போயிட்டார். இந்த அவரை போய் நீங்கள் வந்து ஜிகே மணி தான் அவரை கெடுத்துட்டாரு, ஜிகே மணி சொல்லி தான் அவர் அது மாதிரிலாம் வந்து பண்ணுறாரு அப்படின்னு கேட்குறது அது எப்படி சரியாக இருக்கும்னு தெரில. இந்த புள்ளியோலாம் அன்புமணி புள்ளியோலாம் படித்த புள்ளியோட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு என்ன சொத்துக்கு என்ன குறை, சுகத்துக்கு என்ன குறை. அதான் எல்லா அளவுக்கும் வந்து இந்த வன்னியர் சங்கத்தெல்லாம் சொத்தெல்லாம் வந்து தான் பேரில் வந்து அப்பார பையனு சேர்ந்து தங்கள் பேரில் வந்து பட்டா போட்டுட்டாங்க, தங்கள் பேரில் மாற்றிட்டாங்க இந்த வன்னியார் அறக்கட்டளை சொத்தெல்லாம். அப்படி இருக்கும்போது நல்லா சௌரியமாக தான் இருக்காங்க. இப்போ பிரச்சனையே சொத்து யாரை பிரிச்சுக்கிறது தான் பிரச்சனை. சொத்து யார் பிரிச்சுக்கிறது அந்த பிரச்சனை தான் ஓடிட்டுருக்கு. அதில் இப்போ தேர்தலில் வந்து அவங்க தோற்றுருவாங்களோங்கிற பயம் வந்த பிற்பாடு தாத்தா வந்து ஒரு வேட்பாளர் நிறுத்துகிற பிற்பாடு தாத்தா மேலே கரிசனம் வந்து ஊடகத்தில் வந்து அழுதுட்டுருக்காங்க. இது என்ன உண்மையான பாசமாக நடிப்பா அது வந்து நமக்கு தெரியாத மேலே இருக்கணும் தாங்க வெளிச்சம் அது.